Friends, welcome to Sri Easy Max. இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் இங்கிலீஷ் எக்ஸாமினேஷனுக்கான கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஸ்ரீ ஈஸி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் ஏ வந்து ரோமன் லெட்டர் 1ல் சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக 3 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து ரோமன் லெட்டர் 2 வந்து 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக 3 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து ரோமன் லெட்டர் 3ல் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கரெக்டான ஆன்சர் என்ன சூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா இதுக்கும் 3 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது ரோமன் லெட்டர் 4ல் வந்து 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. எனி 3 கொஷின்ஸ் எழுதுனீங்கன்னா ஈஸியாக வந்து 6 மார்க் வாங்கிடலாம். அடுத்தது செக்ஷன் பி கிராமர் பார்ட்டு ரோமன் லெட்டர் 5 என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரேசல் வெர்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான கரெக்டான மீனிங் என்னென்னு நீங்கள் எழுதணும். எது கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் எழுதுனீங்கன்னா ஈஸியாக வந்து 4 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஒவ்வொன்றுக்கும் என்ன கரெக்டான மீனிங். அடுத்து ரோமன் லெட்டர் 6 சென்டென்ஸ் வந்து என்னென்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும். ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் 2 மார்க்கு 4 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து ரோமன் லெட்டர் 7 வந்து அனாகிராம். 2 கொடுத்துருக்காங்க. 2க்கும் எழுதுனீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது ரோமன் லெட்டர் 8 கரெக்டான ப்ரொபோசிஷன் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. எதுன்னு நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து ரோமன் லெட்டர் 9 வந்து பஞ்சுவேஷன் கமா வருமா, கொஷின் மார்க் வருமா, ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக எழுதுங்க. ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து 6 சி ஃபீவர் மெமரி போயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எழுதணும். ஈஸியாக 4 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து ரோமன் லெட்டர் 11 ஸோ இங்கே வந்து போயம் லைன் கொடுத்து அது கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் 4 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து ரோமன் லெட்டர் 12 வந்து 5 மார்க்ஸு. ஸோ ஏதாவது ஒன்று எழுதுனீங்கன்னா போதும். பேராகிராஃப் கொஷின் ரைட் அபவுட் த சென்ட்ரல் ஐடியா போயம் சி ஃபீவர் அல்லது ப்ரீஃப்லி டிஸ்கிரைப் த போயம் கரேஜ். ஸோ ஏதாவது ஒன்று எழுதுனீங்கன்னா போதும். ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கத கரெக்டான மேட்ச் என்னன்னு மேட்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது ரோமன் லெட்டர் 14 ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ப்ராக்கெட்டில் கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு சூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா 3 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது ரோமன் லெட்டர் 15ல் ஐடென்டி த கேரக்டர் ஸ்பீக்கர். ஸோ இதுக்கும் 2 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். ரோமன் லெட்டர் 16 வந்து ஸோ கொடுத்துருக்கிற பேராகிராஃப்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு கரெக்டான ஆன்சர் எழுதுனீங்கன்னா 3 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது ரோமன் லெட்டர் 17 இதில் வந்து கரெக்டான கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆர்டர் எழுதுனீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின், ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் தான். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அபோவ் 90 ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், நல்லா மார்க் வாங்கலாம். ஸோ கிராமரை பார்த்துக்கோங்க. லெட்டர்ஸ் ரைட்டிங், பேராகிராஃபு, மெமரி போயம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள். இன்றைக்கி ஒரு 90 தான் இருக்குது. நாளைக்கு எக்ஸாம் டைம் கம்மியாக தான் இருக்குது. நல்லா படித்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.